ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப தியேட்டர் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுருக்க ராயன் படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இது பார்க்கலாமா வேணாமா, இது பாசிட்டிவ் என்ன இருக்கு, நெகட்டிவ் என்ன இருக்கு, எந்த மாதிரி வந்திருக்கு, நடிகர்கள் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனியூன் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்து? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட 50வது படம். கிட்டத்தட்ட இதை டைரக்ட் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருக்காரு தனுஷ். சன் பிக்சர் வந்து 100 கோடி ப்ராஜெக்ட் கொடுத்ததே நமக்கு ஆச்சரியமான விஷயமான ஒன்னாதான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தனுஷ் அதை பூர்த்தி செஞ்சாரா இல்லையான்னு சொல்லி பார்த்தா கட்டாயம் 100% பூர்த்தி செஞ்சுட்டாரு. தனுஷ் ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்திருக்காரு. படம் வந்து சூப்பர் ஹிட் மெகா ஹிட் ஆகுதோ இல்லையோ கட்டாயம் ஃபிளாப் ஆயிடவே கூடாது விடாப்படியா இருந்திருக்காரு தனுஷ். உண்மையிலே அந்த விஷயத்தை பாராட்டி ஆகணும் தனுஷ். இந்த படத்துல வர லேடி கேரக்டர் பத்தி பார்த்தோம்னா 2 லேடிக்கு தான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 2 லேடியுமே அவங்க நடிப்புல எப்படி எடுத்துருக்காங்க, அசுரத்தனத்தை வெளிப்படுத்திருக்காங்க. நம்ம துஷாராவும் சரி அபர்ணாவும் சரி. அபர்ணாலாம் சென்னை ஸ்லாங்ல இறங்கி பூந்து விளையாண்டுட்டு இருக்கா. கிட்டத்தட்ட தனுஷ் தம்பி லவ் பண்ணி அடிக்கிற சீனா இருக்கும். தனுஷ் அண்ணாவை காமிச்சாலே கிட்டத்தட்ட அறையோட தான் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க அபர்ணா. துஷாரா எப்ப ருத்ரகாளி ஆட்டங்க தாண்டவம் ஆடிச்சு பயங்கரமா கண்குளிர பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்மளே. நம்ம துஷாராவை இப்ப ருத்ரகாளி ஆட்டம் ஆராய்ச்சி நம்மளே வைக்க வச்சிருச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா நடிப்பு மிரட்டி இருக்கு துஷாரா. இந்த படத்தோட மெயின் ஹீரோஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷும் அதுக்கு ஈக்குவலா இருக்க எஸ் ஏ சூர்யா தான். எஸ் ஏ சூர்யா எப்பா அவர் நடிப்பு எப்படி இருக்கும், எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போய் உட்கார்ந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வேற எஸ் ஏ சூர்யா நீங்க பாக்கலாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மார்க்காண்டிலும் சரி மாநாட்டிலும் சரி பார்க்காத எஸ் ஏ சூர்யா இந்த படத்தை கட்டாயம் டெஃபினட்டா நீங்க பாத்திரலாம். அந்த அளவுக்கு ரசிகர்கள் தன் பக்கம் கவர்ந்திருக்காரு தன்னோட நடிப்பு. தனுஷுக்கு இது 2வது படம் டைரக்ஷன் பண்ணி தெரியல. ஏற்கனவே பவர் பாண்டி ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல 2வது படம் இந்த படம். சோ இந்த படம் பாத்தீங்கன்னா 2வது படம் மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 20 படம் 30 படம் எடுத்த அனுபவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. மட்டும் ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க. ரத்தம் தெறிக்க படமே எடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஏஆர் ரஹ்மான் தாங்க. அவர் மியூசிக் என்ன மனுஷன், லோக்கல்ல இறங்கி லோ கிளாஸ்ல பீட் போட்டு கடைசி உசுரே போகுது நம்ம உயிரை போட்டு உருவா இருப்பாருங்க. வேற லெவலுங்க. எங்கெங்கெல்லாம் படம் லாக் ஆகிற மாதிரி தெரியுது அங்கெங்கெல்லாம் மியூசிக் பேக்ரவுண்ட்ல போட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிறாரு ரஹ்மான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி எஸ் ஏ சூர்யா அண்ட் தனுஷோட நடிப்பு தாங்க சும்மா வேற லெவல்ல. அவர் கரெக்டான ஓவர் ஆக்டிங் 2 பேத்துக்குமே ஒரு துளி கூட கிடையாது. ஆனா படம் ஃபுல்லா வெறித்தனமான படமா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான அழகா நடிச்சிருப்பாங்க 2 பேருமே. இந்த நடிப்புக்காகவே நம்ம தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3வது எடிட்டிங் ஸ்கிரீன் பிளே பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. சிங்கம் ஓனாய் அடிச்சிரும். இன்டர்வல் சீன்ல இப்ப வர எல்லா டைரக்டருமே பயங்கரமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வல் சீன். ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அசால்ட்டா ஒரு 3 நிமிஷம் முடிச்சுட்டு 3 பேர் வந்து நிக்கிற சீன் இருக்கே. சரவணனே மிரண்டு போய் பார்த்து எவ்வளவு பண்ணிருக்கேன், எவ்வளவோ உனக்கு விட்டு கொடுத்துருக்கேன், எவ்வளவோ மன்னிச்சிருக்கேன், இன்னைக்கு அதுக்காக என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சற சீன் இருக்கே வேற லெவல்ல இருக்குங்க. அப்ப தனுஷ் டைலாக் ஒரே டைலாக் தான், இந்த இடத்துல நீ இருந்தா நீ விட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிற சீன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி சீன் தான் செகண்ட் ஹாஃப்லயே இருக்கும். நம்ம எஸ் ஏ சூர்யா வந்து தனுஷ் தான் கொலை பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால தனுஷை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாரு. நீ தானே சரவணனை போட்ட, எனக்கு தெரியும், ஒழுங்கா வந்து எங்களோட டீமை ஜாயின் பண்ணி நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுவாரு. ஆனா நம்ம தனுஷ் ஒத்துக்கவே மாட்டேன், நான் பண்ணலன்னு. சரி பண்ணலன்னு பரவாயில்ல, எங்களோட வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எஸ் ஏ சூர்யா சொல்லும்போது, கொலையை பண்ணல, நான் உங்களுக்கு எந்த விதத்திலயும் உபயோகமா இருக்க மாட்டேன், நான் வந்து சேர்ந்தாலுமே அப்படியே நான் பண்ணதா நீங்க நினைச்சாலுமே அந்த கொலையை பண்ண எனக்கு உங்களே கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சீன் டைலாக் தனுஷ் வாயிலிருந்து வரும்போது வர வைப்பு இருக்கே சும்மா வேற லெவல். இதுல அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டா இருக்கு. எவ்வளவோ சீன்கள் இருந்தாலுமே இந்த படத்துலயும் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ்னா, கிட்டத்தட்ட இந்த படத்தோட கதைக்களம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பயங்கர விறுவிறுன்னு போது நமக்கு எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட் எல்லாம் வந்துட்டே இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் அந்த இடத்துல போய் நின்றுச்சு. வந்து அவங்க சூஸ் பண்ண ஸ்டோரி வந்து ரொம்ப லேக் ஆயிடுச்சு, ரொம்ப சுலபா போற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு ரீசனே இல்லாம கூட பிறந்த தம்பியிலே வந்து வயிற்றுல எடுத்து கத்தி குத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பரவாயில்ல, அதையும் நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் கொடுக்கணும். ஆனா அது மொக்க காரணத்தை சப்பையா காரணம் காட்டி முடிச்சிருப்பாங்க. அது நம்மளுடைய முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா வானத்தை போல படம் மாதிரி தான் இருக்கும். அந்த பிளாஸ்பேக்ல பார்க்கும்போது தம்பியை கஷ்டப்படக்கூடாது, தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துவார் நம்ம தனுஷ். சின்ன வயசுல இருந்து கூட்டு வந்து அவர் காப்பாத்துறதுக்காண்டி பல வேலையில் எடுத்து போட்டு பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்குவாரு. தங்கச்சி எல்லாம் கூடவே இருப்பாங்க, அது கூட அண்ணன் கூட சேர்ந்து கஷ்டப்படுவாங்க, உழைப்பாங்க, எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட தம்பியை திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல வந்து அண்ணன் வயிற்று குத்துரு. இந்த லாஜிக் எங்கேயுமே எடுபடல சுத்தமா.
பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா செதுக்கி இருப்பாங்க. நல்ல போலீஸ் வந்து கெட்டவனா மாறி நல்ல செயல் செய்ய நினைக்கிறாரு. அப்படி நல்ல செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது சில சமயங்கள் நல்லவரா கெட்டவரா சொல்லி நம்ம ரசிகர்களே கன்ஃபியூஸ் பண்ண வச்சுறாங்க. அதுல வந்து ஒரு சில தொய்வு ஏற்படுது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா பாத்தீங்கன்னா கட்டாயம் தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மூவி தான் இந்த படம். ஒன் டைம் அழகா கட்டாயம் பாத்திரலாம். அப்படி போட்ட காசு இந்த படம் எடுத்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா 100 கோடி பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க இந்த படத்துக்கு. அதை ஒரு வாரத்துல எடுத்துரும். எடுத்தது மட்டும் இல்லாம மாஸ் கிட் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருப்பட்ட மூவி தான் தனுஷோட 50வது மூவி. நீங்க இந்த மூவியை பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.